சேக்கிழார் ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி பாடும்போதும் எத்தனை பாடல் பாடியிருக்கிறார் என்பது முக்கியமல்ல, அவருடைய வரலாற்றை எப்படி தான் பாடக்கூடிய பாடலில் அடக்கியிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இசைஞானியார் யார்? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஈன்றெடுத்த அன்னை. அவங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு தான். ஆனால் அந்த ஒரு பாட்டில் என்ன வரலாற்றினை, எது நமக்கு தெரிய வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறார். 2 பாடல், பொய்யடிமை இல்லாத புலவர்கள். அப்போ 2 பாட்டு. அந்த 2 பாட்டில் என்ன, இப்படி 3, 4, 5ன்னு வரும். அவரவர்களுடைய செய்திக்கு ஏற்ப, வரலாற்றுக்கு ஏற்ப பாடல்களை கூட்டியும் குறைத்தும் சொல்வார். அந்த வகையிலே பாடல் எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, என்ன கருத்தை சொல்லுகிறார் என்பது தான் முக்கியம். அந்த அளவிலே இங்கே நின்றசீர் நெடுமாறனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 பாடல் தான். அதுவும் முதல் 2 பாடலில் அவர் எப்படி சமணத்தை விட்டு சைவத்துக்கு வந்தார், என்ன செய்தார். அடுத்து 5 பாடல்களில் பார்க்கும்போது போர்க்களம், நெல்வேலி போரை பற்றி சொல்கிறார். அடுத்த ஒரு பாட்டிலே மங்கையர்க்கரசியாரை மணந்தது, அடுத்தது தெய்வநிலை அடைந்தது. இறுதி பாடலாகிய அந்த 10வது பாடலில் இந்த வரலாற்றினை சொல்லி முடிச்சுட்டோம், இனி அடுத்து மயிலையில் இருக்கக்கூடிய வாயிலார் புராணத்தை பாடப்போகிறார். இதுதான் அவருடைய வகுத்த முறை. அப்போ அந்த 10 பாடலில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்ன செய்தியை கூறியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். முதல் பாடல்லையே பார்த்தீங்க அப்படின்னா, தடுமாறும் நெறி அதனை தவமென்று தம் உடலில் அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினை மாறும் கழல் அடைந்த நெடுமாறனார் பெருமை உலகெழும் நிகழ்ந்ததால். இதுதான் முதல் பாட்டு. இப்போ இந்த பாட்டு பதம் பிரித்து பாடியிருக்கனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருள் புரியும்னு நினைக்கிறேன். முதல் பார்த்தேன் அப்படின்னா, தடுமாறும் நெறியை தன்னெறியாக கொண்டிருக்கக்கூடிய, தடுமாற்றத்தை தரக்கூடிய நெறி சமண மதம் அப்படிங்கிறத முதல்லையே சொல்லிட்டார். அந்த சமண வலையில் அகப்பட்டிருந்தவரை தமிழ் விரகர், அதான் ஞானசம்பந்தருக்கு ஒரு அடைமொழி, அவருடைய வினையில் சார்த்தி சைவத்திற்கு கொண்டு வந்து அவன் கழல் அடைந்து, அடுத்து 4வது வரி சொல்கிறாங்க, நெடுமாறனார் பெருமை உலகு ஏழும் நிகழ்ந்ததால். அப்போ நின்றசீர் நெடுமாறனுடைய பெருமை சைவத்துக்கு வந்தோடனே எப்படி இருந்தது, தடுமாறக்கூடிய நெறியில் இருந்தவர் இங்கே வந்தவுடனேயே 7 உலகங்களும் புகழும்படியாக ஆட்சி செய்து வந்தவர் நின்றசீர் நெடுமாறன்கிறது முதல் சொல்லிட்டார்.